ஹலோ எவ்ரிவான், வணக்கம். இந்த வீடியோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய MS Word பேசிக்ஸ் சீரீஸோட பார்ட் 4 ஆஃப் த வீடியோ. நீங்கள் இன்னும் பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 இன்னும் பார்க்கலன்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டினியூஷன் இருக்கும். இன்னும் கொஞ்சம் புரிதல் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ அது என்னோட சஜஷன். ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவில் என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ் தான். Insert Smartart, header, footer, page number, text box, videos and object. சரிங்களா? ஸோ இதில் ஒரு ஃபங்க்ஷனாக போயிடலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் insert Smartart and customizations. ஸோ Smartartனா ஒன்றும் இல்லைங்க. Smartartனா ஒரு டேட்டா வந்து நம்ம ஒரு டயக்ராமாக ஒரு இன்ஃபோகிராஃபிக் மாதிரி நம்ம MS Wordலேயே ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ MS Wordலேயே அதுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்குது. இன்பில்ட்டாக நிறையா அதுக்குன்னு அவங்க இன்ஃபோகிராஃபிக்ஸே பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இன்சர்ட் ஸ்மார்ட் ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு 100க்கு மேலே ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் இன்பில்ட்டாகவே MS Wordல கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ லிஸ்ட்டில் என்னென்னலாம் ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் இருக்குது, ஒரு ப்ராசஸில் என்னென்னலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 9 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நாம் வந்து ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராசஸில் நான் ஃபஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் ஆகிடும். இதை வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி அந்த ஷேப்பை மாற்றிக்கலாம். அதே மாதிரி எனக்கு 3 பாக்ஸ் தான் இல்லை இருக்குது, எனக்கு இன்னும் இல்லை நிறைய பாக்ஸ் வேணும், எனக்கு ஒரு 5 பாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் ஷேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே சைஸ் இருக்கும். பட் உள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன பிளாக்ஸ்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் 5 சொல்லியிருந்தேன், இது 5 தானே இல்லை 7ஆகவும் மாற்றிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ எனக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா அது போயிடும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் போய்ட்டு என்ன வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் டெக் கிச்சடி சும்மா என் சேனல் பேர் நான் டைப் பண்ணுறேன். இங்கே MS Word, இங்கே டுட்டோரியலு, சும்மா எதுனாலும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து அதே மாதிரி நீங்கள் ஃபார்மேட்டிங்கு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ உள்ளே இருக்கிற கலர் வந்து எனக்கு வேறு கலர் எனக்கு வேணும் அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ப்ளூ ஷேட்லேயே உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இங்கே தந்திருப்பாங்க. ஸோ ப்ளூ ஷேடு தான், பட் வித்தின் ப்ளூலேயே உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எனக்கு ப்ளூவே எனக்கு பிடிக்காதுப்பா, எனக்கு வேறு கலர் எனக்கு கம்ப்ளீட்லி வேணும் அப்படின்னா இங்கே இந்த சேஞ்ச் கலர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஒரு பாக்ஸும் உங்களுக்கு ஒரு கலர் வேணும்னாலும் ஆப்ஷன் இருக்குது. இல்லை எனக்கு ஒரே கலரில் ஆனால் வேறு ஷேடில் வேணும்னாலும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. நான் சும்மா இந்த எக்ஸாம்பிளுக்காக ஒன்று எனக்கு ஒரு கலர் வேணுன்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஒரு கண்டென்ட்டை எனக்கு வேறு மாதிரி ஃபார்மேட்டிங் வேணும், எனக்கு இந்த ஒயிட் கலர் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த கலரையும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி அந்த கண்டென்ட் ஸ்டைலையுமே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு கேலிப்ரி எனக்கு வேண்டாம், எனக்கு ஏரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏரியல் மாற்றிக்கலாம், சைஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எல்லாம் நம்ம முன்னாடி வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அப்படி திரும்ப நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் பார்ட் 1 ஆர் பார்ட் 2ல் இருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இது வந்து நான் ஒரு பிளாக்கில் சொன்னேன். ஸோ எல்லா பிளாக்கும் சேர்த்து பண்ணணுன்னா சரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே போய்ட்டு ஏரியல், ஸோ இங்கே போய்ட்டு 12 ஆர் வாட் எவர் சைஸ் எல்லாமே பிளாக்காக இந்த வேர்ட்ஸ்லாம் மாற்றணுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். ஸோ இதுதாங்க இந்த ஆப்ஷன் ஸ்மார்ட் ஆர்ட்டு. ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். ஒரே சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ப்ரொஃபஷ்னல் டாக்குமெண்ட்டில் ரொம்ப ஸ்மார்ட் ஆர்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 20 பேஜ் டாக்குமெண்ட்டில் ஒரு 2 to 3 ஸ்மார்ட் ஆர்ட் மேக்ஸ் அவ்வளோதான் வச்சுக்கோங்க. ஒரு 20 பேஜ் டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஒரு 20-30 ஸ்மார்ட் ஆர்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா யாருக்குமே பார்க்க பிடிக்காது. ஸோ எல்லாருக்குமே ஒரு பிக்சர்ஸ், ஒரு டயக்ராம்ஸ், ஒரு ரெப்ரசன்டேஷனாக பார்க்க பிடிக்கும். பட் அதே ஓவர் யூஸ் பண்ணிடாதீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். எதுவுமே ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணிங்கன்னா யாருக்குமே பிடிக்காது. ஸோ இப்போத்துக்கு நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம இன்சர்ட் ஸ்மார்ட் ஆர்ட் அண்ட் கஸ்டமைசேஷன்ஸ் பார்ட்டை முடிச்சாச்சு. ஓகே, நம்ம இந்த பார்ட்டில் இருக்கிற ரெண்டாவது ஃபங்க்ஷன் இன்சர்ட் ஹெடர் அண்ட் ஃபுட்டர். இன்சர்ட் ஹெடர் அண்ட் ஃபுட்டர் வந்து ஒன் ஆஃப் த பேஸ் ஃபங்க்ஷன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபங்க்ஷன். ஏன்னா எல்லா ப்ரொஃபஷ்னல் டாக்குமெண்ட்லையுமே கண்டிப்பாக இன்சர்ட் எல்லா ப்ரொஃபஷ்னல் டாக்குமெண்ட்லையுமே ஹெடர் அண்ட் ஃபுட்டர் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ ஹெடர் அண்ட் ஃபுட்டர் இல்லைனாலே அது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்காது. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறேன்னா இன்சர்ட் ஆப்ஷன், அதில் இங்கே இருக்குது ஹெடர், அந்த ட்ராப்டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் தருவாங்க. ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன ஸ்டைல் எவ்வளோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு இந்த ஸ்டைல் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு 3 ஆப்ஷன் வருது.
ஸோ இங்கே நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் ஜஸ்ட்டு நான் எம்எஸ் வேர்டு, இங்கே டுட்டோரியல், இங்கே ட்ரைனிங், ஜஸ்ட்டு நான் சும்மா ரேண்டமாக நான் அடிக்கிறேன். நார்மலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் இருக்கும், இல்லை நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டோட டைட்டில் இங்கே இருக்கும், இல்லை ஒரு ரெஸ்யூம் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இங்கே போடலான்னா உங்களோட சர்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே போடலாம். ஸோ அது வந்து ஓகே. மெயினாக அந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டரோட யூஸ் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு இடத்துல நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுவே எல்லா பேஜுக்குமே ரெப்ளிகேட் ஆகும். உங்கள் டாக்குமெண்ட்டில் 10 பேஜ் இருந்தாலும் சரி, 100 பேஜ் இருந்தாலும் சரி, 1000 பேஜ் இருந்தாலும் சரி, எல்லா பேஜுக்கும் அதே ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அதே மாதிரி ரெப்ளிகேட் ஆகும். அது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ நான் எப்படி காமிக்கிறேன், இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். நான் இது வந்து உங்களுக்கு நான் செகண்ட் பேஜில் அது எப்படி அப்பியர் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள், ஒரு ரெஸ்யூம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட சர்டிஃபிகேஷன் டீட்டெயில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இந்த இடத்துல உங்களோட ரோல் நீங்கள் என்னென்னு மென்ஷன் பண்ணலாம், இல்லை உங்களோட நேம் என்னென்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு தினேஷ், இந்த இடத்துல என்னோடய ரோல் ஜஸ்ட்டு ஒரு ப்ரீசேல்ஸ், ஜஸ்ட் ரேண்டமாக நான் போடுறேன். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் நான் பண்ணியிருக்கேன், ஸோ சும்மா ஒரு எஸ்ஏபி அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் போடலாம். ஸோ இது வந்து ஹெட்டரு. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா ஹெட்டர் ஃப்ரம் டாப். ஸோ ஹெட்டர் ஃப்ரம் டாப் 1.25 சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ 1.25 சென்டிமீட்டர்னா அப்ராக்சிமேட்லி ஒரு ½ இன்ச். ஸோ 1.27 சென்டிமீட்டர் தான் ஒரு ½ இன்ச்சு. ஸோ இது எதை குறிக்குதுன்னா இந்த இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் டாப் ஆஃப் த பேஜ். அங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வேணும் ஹெட்டர் அப்படிங்கிறது குறிக்குது. எனக்கு இது வேண்டாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வேணும் அப்படின்னா இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கீழே வரும். எனக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே வேணும்னா நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இப்போ நான் டிஃபால்ட்டில் 1.25 இருந்துச்சு, ஸோ 1.3 இருக்குது. ஸோ இது ஹெட்டரு. ஹெட்டர்லேருந்து வெளில வரதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்டில் எங்கேனா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹெட்டர்லேருந்து வெளில வந்துடும். ஃபூட்டர் அதே மாதிரி என்னென்னா இந்த இடத்துல வர்றது தான் ஃபூட்டர். ஸோ ஹெட்டரில் என்ன வந்துச்சோ அதே மாதிரி ஃபூட்டர்லேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டிசைன் வச்சுல ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயுமே நான் அந்த 3 காலம் பிளாங்க் ஸ்டைலை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நார்மலாக என்னெல்லாம் இருக்கும்னா சம்திங் லைக் கான்ஃபிடென்ஷியல் இருக்கலாம். ஸோ எல்லாம் ஜஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன்னா அதை நான் சொல்கிறேன். பட் ஒரு டாக்குமெண்ட்டுக்குமே இது மாறும். ஸோ ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்டு இருக்கலாம். இந்த இடத்துல மேபி கம்பெனி நேம் இருக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு என்னோடய சேனல் பேரை நான் போட்டுக்கிறேன். ஸோ டிபெண்ட்ஸ். ஸோ மேபி லோகோ கூட கீழே போடுவாங்க சில பேர், இல்லை சில பேர் ஹெடரில் போடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கம்பெனி டு கம்பெனி மாறும், இல்லை ஒரு டாக்குமெண்ட்டுக்குமே அது மாறும். ஸோ உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு என்ன தேவையோ நீங்கள் அந்த மாதிரி இந்த கண்டென்ட் பண்ண மாற்றிக்கலாம். பட் எப்படி செய்முறை வந்து இப்படி தான், நீங்கள் இப்படி தான் பண்ண போகிறீங்க. அது இதுலேயும் அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இங்கே வந்து 1.25 டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா மேலே போகும், டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா கீழே போகும். ஸோ இது உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். நான் டிஃபால்ட்லேயே 1.3 வச்சிடுறேன். ஸோ இதுதாங்க ஹெடர் அண்ட் ஃபூட்டர். என்னோடய ரெக்கமெண்டேஷன் சஜஷன் என்னென்னா எல்லா டாக்குமெண்ட்லையுமே எப்போவுமே ஹெடர் அண்ட் ஃபூட்டர் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நீங்கள் யூஸ் பண்ணிட்டாலே ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொடுத்துருவோம் டாக்குமெண்ட்டுக்கு. ஸோ எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். ஒரு பேஜுக்கும் நீங்கள் போயிட்டு தனித்தனியாக அடிச்சுட்டு இருக்காதீங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு பேஜில் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு பேஜில் வேறு மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அது வேண்டாமே, எதுக்கு? நம்மளுக்கு வந்து இது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்படி யூஸ் பண்ண பழகிடுவோம். ஸோ இதோட முக்கியமான யூஸ் கேஸ் என்ன சொன்னோன்னா ரெப்ளிகேட் ஆகும் எல்லா பேஜுக்கும் ஒரே மாதிரி. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம டைப் பண்ணிருக்கோம். செகண்ட் பேஜில் அது எப்படி ரெப்ளிகேட் ஆகுதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். நான் ஜஸ்ட் என்டர் டைப் பண்ணுறேன். என்டர் டைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த லைன் போகும். ஸோ இது ஃபஸ்ட் பேஜ். இதை பாருங்கள், இப்போ செகண்ட் பேஜ் வந்துருச்சு. செகண்ட் பேஜில் நம்ம மேலே கொடுத்த அதே ஹெட்டரு, கீழே கொடுத்த அதே ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 100 பேஜ் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டில் இருந்தாலும் 200 பேஜ் 1000 பேஜ் வாட் எவர் எத்தனை நம்பர் ஆஃப் பேஜ் இருந்தாலும் எல்லா பேஜுக்கும் இதே மாதிரி இதே டெம்ப்ளேட்டில் இதே ஸ்டைலில் உங்களுக்கு ரெப்ளிகேட் ஆகும். ஸோ அதுதான் இதோட மெயினான யூஸ் கேஸ். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை க்ரீனாக மாற்றிடுறேன். அடுத்த ஆப்ஷன் இன்சர்ட் பேஜ் நம்பர். இன்சர்ட் பேஜ் நம்பர் வந்து மோர் ஆர் லெஸ் இப்போ நம்ம பார்த்த இதே ஹெடர் அண்ட் ஃபூட்டர் ஆப்ஷன் மாதிரி தான். ஸோ ஹெடர் ஃபூட்டர் அது கீழே தான் பேஜ் நம்பர் இருக்குது. இதுலேயும் டாப் ஆஃப் த பேஜில் நீங்கள் பேஜ் நம்பர் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் பேஜ்னா 1ன்னு வரும், செகண்ட் பேஜ்னா 2, தேர்ட் பேஜ்னா 3, அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸ் வரும். பாட்டம் ஆஃப் த பேஜ்னா அதுலேயே உங்களுக்கு ஒரு 20 ஸ்டைலுக்கு கிட்ட இருக்கும். ஸோ இதெல்லாம் சில ஸ்டைல்ஸ், இதில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது சைடில் லெஃப்டில் வேணுமா ரைட்டில் வேணுமா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் சும்மா ஜஸ்ட் உங்கள் இப்போ இந்த டுட்டோரியலுக்காக ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ரைட்டில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அதே இடத்துல நீங்கள் எல்லா பேஜில் உங்களுக்கு பேஜ் நம்பர் வரும். ஸோ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ வெளில அதுக்கு டபுள் கிளிக் இங்கே பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேஜ் 1ன்னு வருது. இதே நீங்கள் அப்படியே செகண்ட் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா பேஜ் 2ன்னு வரும். இதே மாதிரி தான் நீங்கள் 100th பேஜ்னா பேஜ் 100ன்னு வரும். 200th பேஜ்னா பேஜ் 200ன்னு வரும். ஸோ அந்த பேஜ் நம்பர் கரெக்டாக இல்லை ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஹெடர் அண்ட் ஃபுட்டர் மாதிரி பேஜ் நம்பர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது அவ்வளோதான். இதை க்ரீனாக மாற்றிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்னால் ரொம்ப ஒரு சிம்பிளான ஆப்ஷன் இது, ஆனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். ஸோ இன்சர்ட் இங்கே இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸு இதை நான் ட்ராப்டவுன் கிளிக் பண்ணால் இது சிம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சுற்றி ஒரு பார்டர் இருக்கும், கொஞ்சம் கலரிங் இருக்கும், கொஞ்சம் ஸ்டைல்ஸ் மாற்றிருப்பாங்க. சும்மா அந்த டுட்டோரியல் பர்பஸ்க்காக நான் அந்த சிம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடுங்க. ஸோ இது வந்து எங்கே மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு புல் அவுட் கோட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சில பேப்பர்ஸு மேகசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேஜில் வந்து ஃபுல்லாக கண்டென்ட் இருக்கும். பட் ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வித்தின் அந்த பேஜில் இருக்கிற கண்டென்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு லைனை மட்டும் தூக்கி அதில் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஹியூமன் சைக்காலஜின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாக்ஸை தான் படிப்போம். ஸோ ஓகே இதில் என்ன போட்டிருக்காங்க, அதே பாக்ஸில் இருக்கிற அதே கண்டென்ட் தான் அந்த ஃபுல் பேஜில் இருக்க போகுது, ஏதோ ஒரு இடத்துல இருக்க போகுது. அதை எடுத்து இந்த பாக்ஸில் வந்து போட்டு ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வேர்ட்லேயே நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நான் சும்மா வெல்கம் டு டெக் ஹெச்டி தமிழ் எம்எஸ் வேர்ட் டுட்டோரியல். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். சும்மா இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் ஐ மீன் ஃபஸ்ட்டு பார்ட் நான் சொன்ன மாதிரி எல்லா ஃபார்மேட்டிங்கும் நீங்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபார்மேட்டிங் நீங்கள் ஏரியல் மாற்றிக்கலாம், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஃபார்மேட்டிங்குமே நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பாக்ஸ் கலருமே நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனுமே இருக்குது நீங்கள் இல்லை பண்ணுறதுக்கு. ஸோ இதை நீங்கள் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா இடத்துக்குமே நீங்கள் மூவ் பண்ண முடியும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு பெரிய டாக்குமெண்ட்டு ஃபுல்லாக கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஹைலைட் பண்ணி காமிச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் நம்ம லாஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன், இன்சர்ட் வீடியோஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இவன் லாஸ்ட் வீடியோவில் கூட ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, ஸோ எப்படி ஒரு வீடியோ வந்து நம்ம டாக்குமெண்ட்டில் எம்பெட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ எம்பெட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2 வகையான வீடியோ எம்பெடிங் இருக்குது. ஒன்று வந்து ஆன்லைன் வீடியோவை நம்ம எம்பெட் பண்ணலாம். ஆன்லைன் வீடியோனா நான் எதை மீன் பண்ணுறேன்னா ஒரு யூடியூப்பில் இருக்கிற வீடியோவோ, இல்லை ட்ராப் பாக்ஸில் இருக்கிறது, கூகுள் ட்ரைவில் இருக்கிறது, இல்லை விமியோ மாதிரி ஒரு வீடியோ பிளேயரில் இருக்குது, அதை நீங்கள் டைரெக்டாக நம்ம டாக்குமெண்ட்டில் எம்பெட் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா நம்ம சிஸ்டமில் ஆஃப்லைனில் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட லோக்கல் லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ இருக்கிற வீடியோவையும் நம்ம எம்பெட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்லைன் வீடியோ எப்படி எம்பெட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே அதே இன்சர்ட் ஆன்லைன் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்டர் த யூஆர்எல் ஆர் எம்பெட் கோட் ஃபார் த ஆன்லைன் வீடியோ அப்படின்னு கேட்குது. ஸோ இதுக்கு நம்ம யூடியூப்லேயோ அதுதான் ட்ராப் பாக்ஸோ எந்த இடத்துலையோ அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் போடணும். ஸோ நான் வந்து இப்போ என்னோடய சேனலில் இருக்கிற ஒரு வீடியோவோட யூடியூப் லிங்க்கை நான் காப்பி பண்ணுறேன். Ctrl+C, இந்த இடத்துல Ctrl+V கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே எப்படி எம்பெட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற அதே வீடியோ தான், பட் நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட்டில் எம்பெட் பண்ணிருக்கேன். இதை நான் சின்னதாக்கலாம், பெருசாக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம டாக்குமெண்ட்டில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இன்னொருத்தவங்க நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இதே மாதிரி தான் போகும். அவங்க ஜஸ்ட்டு இங்கேருந்து அவங்க யூடியூப் போயிட்டு இந்த வீடியோ பார்க்காம நம்ம டாக்குமெண்ட்டில் இருந்து அந்த யூடியூப் வீடியோவை அவங்க பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து யூடியூப்பில் இருக்கிற ஒரு வீடியோ. இதோட மெயின் யூஸ் கேஸ் என்னென்னா அவங்க வந்து இங்கேருந்து அங்கேருந்து இங்கே அப்படின்னு நிறைய இடத்துக்கு அவங்க ட்ராவல் பண்ணாமல்
ஜஸ்ட்டு நம்மளோட ஒரே டாக்குமெண்ட்டில் இருந்துட்டு வீடியோவை அவங்க வித்தின் த டாக்குமெண்ட்டில் அவங்க பார்த்துக்க முடியுது. ஸோ இதுதான் இதோட மெயின் யூஸ் கேஸ். ஸோ இதை நீங்கள் என்ன சைஸ்லனாலும் வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன். இது ஆன்லைன் வீடியோவை எப்படி எம்பெட் பண்ணுறதுன்ற ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன, ஆஃப்லைன் வீடியோ. ஸோ ஆஃப்லைன் வீடியோ எம்பெட் பண்ணுறது வந்து டாக்குமெண்ட்டை எம்பெட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷனு. ஸோ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் வீடியோஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் டாக்குமெண்ட்னா என்னென்னா அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டு, வேர்டு, பவர் பாயிண்ட்டு, எக்ஸல். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருந்தே எம்பெட் பண்ணணும் அப்படின்னா எப்படின்னு நம்ம பார்ப்போம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஆப்ஷன். நிறைய பேர் வந்து என்னென்னா ஒருத்தங்களுக்கு சென்ட் பண்ணணும் 4 டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணுவாங்க. அப்படி சென்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஒரே டாக்குமெண்ட்டில் மீதி இருக்கிற 3 டாக்குமெண்ட்டை எம்பெட் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். அதுக்கு இன்சர்ட் இங்கே சின்னதாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த ஐகான். ஸோ இங்கே போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே க்ரியேட் ஃப்ரம் ஃபைல் அது கொடுத்துட்டிங்கன்னா இங்கே போயிட்டு ப்ரௌஸ் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை நம்ம டாக்குமெண்ட்டில் நீங்கள் எம்பெட் பண்ணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நான் ஜஸ்ட் இந்த கார்ட்னர் மேஜிக் குவாட்ரண்ட்டை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு டிஸ்பிளே அஸ் ஐகான் கொடுத்தேன்னா இது வந்து ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டு. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் சிம்பிள் ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் போய்ட்டு இந்த ஐகான் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ போயிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் இங்கே எம்பெட் ஆகிடும். போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், ப்ளீஸ் see this attached. சும்மா நான் ஜஸ்ட் ரேண்டமாக அடிக்கிறேன். ஸோ இப்போ வியூ பண்ண போகிற அந்த எண்ட் யூசர், இப்போ நீங்கள் ஷேர் பண்ண அந்த எண்ட் யூசர் இதை வியூ பண்ணுன்னா ஜஸ்ட் இதை அவங்க டபுள் கிளிக் பண்ணாங்கன்னா போதும், அவங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபுல் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டுமே ஓப்பன் ஆகிடும். ஸோ இதோட மெயின் யூஸ் கேஸ் என்னென்னா, அந்த எண்ட் யூசருக்கு நீங்கள் 2 டாக்குமெண்ட்டாக ஷேர் பண்ணாமல் ஒரே டாக்குமெண்ட்டு தான் ஷேர் பண்ணுறீங்க. இன்னொரு டாக்குமெண்ட்டை இதுக்கு உள்ளேயே எம்பெட் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க, சரிங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த யூஸ் கேஸு. ஸோ அந்த ஆஃப்லைன் வீடியோவும் இதே மாதிரி தான் நீங்கள் எம்பெட் பண்ண போகிறீங்க. ஸோ கிரியேட் ஃப்ரம் ஃபைல், ப்ரௌஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வீடியோ ஃபைலு கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ் ஐகான், ஓகே. ஸோ இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ ஃபைல் இருக்கும், சரிங்களா? யா, ஸோ இந்த விஎல்சியில் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த வீடியோ ஃபைல் இதில் இருக்கும். ப்ளீஸ் see the video file attached. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ ஆஃப்லைன் வீடியோ எப்படி நம்ம எம்பெட் பண்ண போகிறோம், ஆன்லைன் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஆப்ஷனில் எம்பெட் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் முடிச்சாச்சு, இன்சர்ட் வீடியோஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அவ்வளோதாங்க இந்த பார்ட்டில். ஸோ பார்ட் 4ல் நம்ம பார்க்க வேண்டிய இந்த 5 ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தாச்சு. ஸோ பார்ட் 5, 6 and 7ல் நம்ம அப்கமிங் ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் சேஃபாக இருங்க. தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.